ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഒരു നാൾ യേശു നമ്മുടെ 3 சீடர்களை கூட்டி ஒரு மலைக்கு போயிருக்கிறது, தாபோர் மலையிலே. அங்கே இருந்து அவர் திரும்பி வரும்போது அவர் பார்க்கறது ஒரு பெரிய கூட்டம். യേശുக்கு 12 சீடர்கள் இருக்கிறது. அதில் 3 பேர் தான் യേശു கூட மலையிலே போனது. பாக்கி 9 ஆளுகள் அந்த கீழே மலையடியில் எழுதி நிற்கிறது. அங்கே ஒரு பெரிய தர்க்கம், பெரிய வாக்குவாதம், பெரிய சத்தம். அங்கே என்ன விஷயம் യേശു கேட்கிறது. ஒரு மனிதன் യേശുவோடு சொல்லுகிறது. அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்கணும். 17வது வசனம் 17. அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அப்பா நம்முடைய மகனை യേശുവിடம் கொண்டு வந்து சொல்லுகிறது, ஒரு கெட்ட ஆவி இவனை பிடிச்சிருக்கிறது. நம்ம என்ன சொல்லுவே, அது பார்க்கும்போது வயலே இருந்து இப்படி நுரை பதையெல்லாம் வருகிறது. அது பார்க்கும் நம்ம என்ன சொல்லு, இது ஒரு நோய். அதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? இந்த நோய்க்கு என்ன பேர் இருக்குது உங்களுக்கு புரியாதா? எப்பிலப்சி இல்லை ஃபிக்ஸ்னு சொல்லுவே. அது தமிழில் என்ன சொல்லுது? இப்போ உங்களுக்கு புரியும். ஆமாம், உங்களுக்கு புரியும் அந்த பேர். ஆனால் அந்த அப்பா வந்த യേശുவோடு இது ஒரு வியாதி என்று சொல்லலை. அப்புறம் என்ன சொன்னது? ஒரு கெட்ட ஆவி. ஒரு கெட்ட ஆவி இவனை பிடிச்சு வச்சிருக்கிறது. ஏன்னா அப்படி சொல்றது? இன்றைக்கு யாராவது போய் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டரை சொல்லுமா? அவர் என்ன சொல்லும், என் மகனுக்கு அல்ல மகளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கு, அல்லது எப்பிலப்சி இருக்கிறது. எல்லாமே இதில் ஒரு ஆவி இந்த மகனை பிடிச்சி இருக்கு. யாரும் சொல்ல மாட்டேன், யாரும் நம்பவும் மாட்டேன். அப்புறம் ஏன் பைபிளில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது? நிறைய வார்த்தை நம்மோடு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நோய்கள், வியாதிகள் இதெல்லாம் பின்னிலே இருக்கக்கூடியது இந்த இப்படிப்பட்ட கெட்ட ஆவிகள், அசுத்த ஆவிகள். அதனாலேயாகும் எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் குணமாக முடியாது. மனோநோய் இருக்க நிறைய மக்களுக்கு மனோநோய், மென்டல் டிசீசஸ். ஆஸ்பத்திரியில் போகிற டாக்டர்மார் மருந்து கொடுக்குறது. இப்போ பாருங்க, பயம். இப்போ மக்களுக்கு பயம் இருக்கிறது. உங்களுக்கு பயம் இருக்கா? உங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா? சொல்ல மாட்டேன். பயம் இருந்தால் கையை தூக்கம். எனக்கு பயம் இருக்கு. ஆனால் இவங்க எனக்கு எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் பெறும்போது இது ஆண்டவரிடம் கடந்து வருகிறது. ஆண்டவர் உங்களோட வார்த்தையிலாக கேட்கிறது. உங்களுக்கு பயம் இருக்கான்னு கேட்டப்போ நீங்கள் யாரும் சொல்லலை. அதுக்கடுத்து உங்களுக்கு பயம் இல்லைன்னு தான். அப்படியா? ரகசியத்தில் போய் ஆண்டவரை எனக்கு பயம் இருக்கு குணப்பட சொன்னால் குணம் கிடைக்க மாட்டேன். இங்கே ஆண்டவரின் வல்லமை இருக்கும்போது இந்த வார்த்தையினாலே உங்களுக்கு குணத்தை கொடுக்க போகிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பயம் இருக்கிறது? கை தூக்குங்க. இருட்டின பயம், சத்தத்தை பயம், தண்ணீரை பார்த்தா பயம். இவ்வளோதானே? 4 பேருக்கு தானே பயம் இருக்கிறது. நீங்கள் கையை தூக்கி எழுந்துல்லுங்க. கையை எழுப்பிங்க, மட்டும் எழுந்துல்லுங்க. தைரியமாக எழுந்துல்லுங்க. வேறு யாரும் எழுதக்கூடாது. இந்த கையை காமிச்சவர் மட்டும் எழுதுதான் போதும். இனி யாரும் எந்திரிச்சு நிற்கக்கூடாது. நான் ஜெபிக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 மக்கள், 7 பேர் தான் இருக்குது. ஒரு வார்த்தை இருக்கிறது. 1 அருளப்பர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 அருளப்பர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயமில்லை. அதாவது அந்த வார்த்தை. நீங்கள் அங்கே உட்காரக்கூடாது. அங்கே இல்லைங்க. 5 நிமிஷம் இந்த நோய், இந்த பயங்களை விட்டுவிட போகிறது. 5 நிமிடம் இந்த வார்த்தையை வாசிங்க. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். அதே வார்த்தை ஒரு 3 தடவை வாசிங்க. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, அன்பில் அச்சத்துக்கு இடமில்லை. எல்லாரும் சொல்ல வேண்டும். அன்பில் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை,
மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். மாறாத அன்பு, அது எந்த அன்பு? அது தந்தையுடைய அன்பு, கடவுளுடைய அன்பு. அந்த அன்பு அச்சத்தை மாற்றி விடுவேன். இப்போ நமக்கு என்ன என்ன கிடைக்க வேண்டியது? இந்த நோய், இந்த பயம், இந்த அச்சம் உங்களை விட்டு போனவனால் கடவுள் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, இங்கே பயம் இருக்குதுன்னு சொல்லியா இந்த 7 மக்கள் கூட ஜெபிக்கிற இப்போ உங்களோட வல்லமை ஒரு இறங்குவதா? நீங்கள் கையை நெஞ்சிலே வச்சிருங்க. இனி யாருக்காவது எனக்கும் ஜெபம் தேவை இருக்குன்னு நினைச்சிருந்தால் எனக்கும் ஜெபிக்கலாம், எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, எனக்கு பலவிதமான பயம் இருக்கிறது, மனதில் தைரியம் இல்லை, தைரியத்தோட பேச முடியலை. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு நிமிடம் நான் உங்களை சொல்ல போகிறேன். கொஞ்சம் பேர் இங்கே வாங்க வந்து சாட்சி சொல்ல சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் ஏறி வருவேன்? யாரும் பெற மாட்டேன். என்ன காரணம்? பயம். அந்த பயம் அல்ல அச்சம், அதனாலே கேறி வர மாட்டேன். சாட்சி சொல்ல முடியாது, தைரியம் இல்லை. எல்லாத்துக்கும் பயம் இருக்கிறது. கை வச்சிருங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த மக்களுக்கு தொல்லையை கொடுக்கக்கூடிய பயத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். இந்த அச்சத்தை கட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விட்டு விட, அவுட், விட்டு போ, விட்டு போ. எல்லா உள்ளுமன காயங்களும் குணமாகட்டும். அந்த அச்சம் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா கெட்ட ஆவிகளும் விட்டு விட இயேசுவின் நாமத்தினாலே குணமாகட்டும், குணமாகட்டும், குணம் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே சுதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, 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 நன்றி அப்பா. சுதிக்கிறேன், சுதிக்கிறோம், சுதிக்கிறோம். சுதிங்க, சுதிங்க, சுதிங்க. ஹல்லேலூயா. சத்தமோட சுதிங்க, சத்தமோட. ஹல்லேலூயா, குளோரி. ஆண்டவரின் வல்லமை இறங்கி உன்னை குணப்படுத்தட்டும். ஆண்டவரின் அன்பு, கடவுளின் அன்பு தூய ஆவியின் மூலமாக உங்க மேல் இறங்குவதாக. எல்லா இருட்டு உங்களை விட்டு விடுவதாக, எல்லா அச்சம் உங்களை விட்டு விடுவதாக. Be free, be strong, be courageous. In the name of Spirit in Jesus. Tupura shalaba, tumda rukaru. Every evil come out, every evil come out, come out. Leave the child right now. Amen, amen. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடன் ஆசீர்வதித்து நீரே, உம்முடைய திருவெற்றிங்கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நீ ஒரு 3 தடவை நல்லா மூச்சுடுங்க, நல்லா இழுங்க. ஒரு 3 தடவை. பரிசுத்த ஆவி உங்கள் உள்ளத்தில் இறங்குவதாக. உங்கள் உள்ளமான காயங்கள் எல்லாம் குணமாகட்டும். எல்லா அச்சவங்களை விட்டு விடுவதாக. ஆமென். Be free, be free and be healed. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய மகிழ்ச்சி, அவர் கொடுக்கும் நிம்மதி என் உள்ளத்தை நிரப்பட்டும். எஸ், be free and be healed. குணமாகட்டும், 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 குணமாகட்டும். அருளும் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடைய ஆசீர்வதித்து நீரே, உம்முடைய திருவெற்றிங்கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எல்லா அசுத்தாவிலும் கட்டி செபிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்கள் உள்ளத்தில் இருந்த பயம், இந்த பயம் விட்டு போயிடுச்சுனாங்க நல்ல மகிழ்ச்சி இருப்பேன், சந்தோஷம் இருப்பேன். நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்க. இந்த பயம் இங்கே இருக்கா இல்லையா, போயிருக்கா இல்லையா பாருங்க. இந்த பயம் விட்டு போயிருச்சே, என் மனதில் இப்போ நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அப்படி இருந்தால் கையை தூக்குங்க, எழுந்தவங்க எல்லோரும் ஒரே போல கை தூக்கி இருக்கிறது. இப்போ நிறைய பேர் கை தூக்கி இருக்கிறது. ஆனால் ஆண்டவரின் வல்லமை எங்கிருந்து பண்ண ஒவ்வொரு ஆட்களையும் குணப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, அப்பா நன்றி. ஒரு 2 பேர் வாங்க இங்கே வந்து 2 பேரும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பயம், எப்படி இருந்தேன், இப்போ என்ன 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 இப்போ எப்படி குணமாயிருச்சு? சரி ஓடி வாங்க. എനിക്ക് ആൾക്കാരോട് സംസാരിക്കുന്നത് ഭയങ്കര പേടിയായിരുന്നു. വീടിൻ്റെ പുറത്തേക്ക് പോകാനും പേടിയാണ്. മനസ്സിൽ ഭയങ്കര പേടിയായിരുന്നു. സാക്ഷ്യം പറയാനും പേടിയാണ്.
അതിപ്പോൾ എന്നെ വിട്ടുമാറിയെന്ന് ഞാൻ പൂർണ്ണമായി വിശ്വസിക്കുന്നു. நல்ல சமாதானம் இருக்கேன்னு சொன்னேன். எங்கேயும் போகிறதுக்கு பயம், வீட்டுக்கு வெளியே போகிறதுக்கு பயம், கூட்டத்தை பார்த்தா பயம், இப்படியே வந்து ஒரு சாட்சியம் சொல்கிறதுக்கு பயம். ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டு போயிடுச்சு, சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. May the Lord heal all the wounds in you. உங்கள் எல்லா உள்மன காயங்களும் குணப்படுவதாக வல்லமையினாலே நிரப்பட்டும். May the Lord fill you with His love, the power. May the Lord give you courage and boldness. வல்லமை, சக்தியும் அதிகாரம் வல்லமையும் நிரப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே, நன்றி தூய ஆவியே, நன்றி நன்றி நன்றி. இந்த அம்மாவோட உள்ளத்திலே கடவுளின் அன்பினால் இவளை நிரப்பி வல்லமை கொடுக்கும். Amen. Glory. Amen. Glory. Thank you. Hallelujah. Session. പ്രൈസ് ദ ലോർഡ്. എനിക്ക് രാത്രി പുറത്തേക്ക് ഇറങ്ങാനായിട്ട് പേടിയുണ്ടായിരുന്നു. അത് എനിക്ക് ഇവിടെ നിന്നുണ്ടായ കുറച്ച് എക്സ്പീരിയൻസുകൾ കാരണമാണ്. പക്ഷേ എനിക്കിപ്പോൾ നല്ലൊരു വിശ്വാസമുണ്ട്, മാതാവിൻ്റെ കൂടെ തന്നെ ഉണ്ടാകും. എനിക്ക് ഏത് രാത്രിയിലും പുറത്തിറങ്ങാന്നുള്ളൊരു ധൈര്യം എനിക്ക് വന്ന് നല്ലൊരു സമാധാനവും സന്തോഷവും എനിക്കുണ്ട്. ദൈവത്തിന് ഞാൻ നന്ദി പറയുന്നു. പ്രൈസ് ദ ലോർഡ്. ஹல்லேலூயா. உங்களுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் பேச தெரியாதா? இங்கே சென்னையில் இருக்குது இல்லையா? தமிழ் தெரியுமா? I'm going to speak in Tamil. Just forgive me. என்னாச்சுன்னா, எனக்கு ராத்திரி வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருந்தேன். இப்போ எனக்கு நல்லா தைரியம் இருக்குது வெளியே போகிறதுக்கு. அது வந்து மாதாவிൻ്റെ കൂടെ இருக்குന്നുള്ളൊരു ധൈര്യം താത്. എനിക്ക് നല്ലൊരു സമാധാനം இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அதுக்கு தெய்வத்துக்கு நன்றி இருக்கு. தேங்க்யூ. கையில் தட்டி சீக்கிரம் வாங்க. இந்த பின்னாடி இருந்த 2-3 பேர் வாங்க, பின்னாடியில் இரு. பிரேஸ் தி லார்ட். எனக்கு இப்போது ஒரு மாதமாக சேரில் உட்காந்து எழுந்தாலுமே உடம்பெல்லாம் மறுத்து போகும். அப்புறமா இந்த ஹார்ட்டும் அப்படியே கன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். எல்லாமே தலையும் முகமும் அப்படியே தண்ணி கூட குடிக்க முடியல. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 1 பாட்டில் தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு நிறைய தண்ணி குடிக்கிறேன். இப்போ எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு ஏதோ 20 kg என் உடம்புலேருந்து போன மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு சாட்சி சர்ச்சில் சொல்லணுன்னா ரொம்ப பயமாக இருக்கும். எங்கள் சர்ச்சில் சாட்சி சொல்கிறதுக்கு நிறைய கடவுள் எனக்கு அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் சாட்சி சொல்ல முன்னாடி போகிறதுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். இப்போவும் நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னா, என்னால் பயம் இல்லாமல் சாட்சி சொல்ல முடியுதான்னு என்ன நான் செக் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து நிற்கிறேன். கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிற நன்றி. ஹல்லேலூயா. யாராவது பின்னாடி வாங்க, பின்னாடியில் இருங்க. 2-3 பேர் அம்மா வாங்க. நம்ம ஆண்டவர் ஈட்டு சொல்லும்போது, ஒரு சாட்சி சொல்லும்போது அது மற்ற மக்களுக்கும் அது அபிஷேகமாக மாறும், குணமாக மாறும். நம்ம எல்லாம் பயத்தில் இருக்கக்கூடாது. நாம் பயத்தில் நமக்கு விடுதல் கிடைக்க வேண்டும். நான் டீச்சராக ஒர்க் பண்ணி ஓய்வு பெற்றுட்டேன். இந்த 1 வார காலமாக நான் தனியாக தான் வீட்டில் இருக்கேன். பாப்பா வேலைக்கு போயிடுவா. காலையிலேருந்து அவள் வர வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். நான் கதவை திறந்தே வைக்க மாட்டேன், பூட்டி தான் வச்சுருப்பேன். இருந்தாலும் மாதாவோட அருள் எனக்கு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம். இப்போ என்னன்னா, தலையில் கை வச்சு நெஞ்சில் கை வச்சு நான் ஜெபிக்கும்போது, ஏசு ஆண்டவர், நான் உன்னோட இருக்கிறேம்மா, நான் உன்னை என்றைக்குமே பயத்தில்
விடுவிச்சிட்டேன், இனிமே நீ பயப்படவே வேணாம், நான் உன்னோட இருக்கிறேன்னு எனக்கு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமே நான் பயப்பட மாட்டேன். இனிமே நான் ஒரு நாளும் நான் தனியாக இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன். நான் ரொம்ப தைரியமாக தான் இருப்பேன், தைரியமாக பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். இருந்தாலும் இந்த 1 வருட காலமாக எங்கள் பாப்பா வேலைக்கு போட சாயந்தரம் தான் வருவாள். அவள் வர வரைக்கும் என் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வேலைக்கு போனேன்னா எனக்கு அதெல்லாம் இருக்காது. காலையில் போயிட்டு சாயந்தரம் வருவேன். பசங்களோடு இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இருந்தாலும் இந்த 1 வருட காலமாக என் மனசில் ரொம்ப பயம் இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்தில் என் ஆண்டவர், நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே, நீ பயப்படாதே அப்படின்னு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. இனிமே நான் பயப்பட மாட்டேன். கையில் தட்டி ஆமாம், அம்மா சொல்லியிருக்கேன், இனிமேல் நான் பயப்பட மாட்டேன், இனிமேல் நான் பயப்பட மாட்டேன், இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். எல்லா பயமும் என்னை விட்டு விடுவதாக. அந்த காயங்கள் எல்லாம் குணமாகட்டும். கடவுளின் அன்பினால், துயாவினால் நிரப்பி என்னை குணப்படுத்தட்டும். இனிமேல் எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். விசுவாசமோட, நம்பிக்கையோட ஆண்டவரையை மட்டும் உற்று பாருங்க. இந்த பயம் கடந்து வரமாட்டே. அன்பு கடவுளோட வல்லமை, பயம் பேயினோட வல்லமை. எனக்கு பயம் வேண்டாம், எனக்கு பேயும் வேண்டாம். ஆண்டவர் என்னோட தந்தை, அவருடைய அன்பினாலே எனக்கு நிரப்பப்பட வேண்டும். ஆமாம் ஆண்டவரே, இந்த மகளை நிரப்பும் நிரப்பும் எல்லா காயங்களும் குணமாகட்டும். சொன்னபடி இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஓடிவாங்க வாங்க. அது ஒரு நல்ல முடிவு சொல்லியிருக்குது. இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம அப்படி சொல்லும்போது பயம் வர மாட்டேன். ஆனால் இப்போ ஆவியின் பலவினாலே தான் இப்போ குணம் கிடச்சிருக்கிறது. சும்மா உள்ள குணம் கிடையாது. அப்போ அது பயம் வர மாட்டேன். அது அம்மா ஒரு முடிவு சொல்லியிருக்குது, இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். என்னோட பேர் ஆக்னஸ். நான் திருவொற்றியூர் பங்கிலிருந்து காட்டூருக்கு வந்திருக்கேன். எனக்கு அங்கே இருக்கிற அந்த பயமே தெரில. இங்கே வந்ததுலேருந்தே பாம்பு எப்போவுமே பாம்பு ஞாபகம். என்னோட சுற்றி எல்லாமே இந்த ஃபேமிலி. நான் ஒருத்தி தான் கிறிஸ்டியனு. எனக்கு எப்போ பார்த்தாலும் கதை திறந்தோடனே பயம், இருட்டினாலும் பயம், தனிமையாக இருக்கிறதும் பயம், ரொம்ப பயமாக இருந்தது. அதோட எனக்கு ஒரு 6 மாதமாக 2 காலிலுமே பெல்ட்டு போட்டு நடக்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வயறு எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். நேற்று பிரதர் ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு எங்கே கஷ்டமாக இருக்க, வலிக்குது, அங்கே கை வைங்கன்னு சொன்னாங்க. என் வயறு நேற்றுலேருந்து அப்படியே லேசாயிடுச்சு. எனக்கு கால் வலி ஒன்றுமே தெரில. நேற்று ஃபுல்லாக இங்கே இருந்துட்டு வீட்டுக்கு போனால் ஒரு கஷ்டமே தெரில. இல்லைன்னா டயர்டாகிடும், வெளியே போயிட்டு வந்தாலும் டயர்டாகிடுவேன். நேற்று நான் நல்லா இருந்தேன். அந்த இதெல்லாம் இன்னைக்கு இங்கே மாசு பார்க்கணுன்னு இங்கே வந்துட்டேன். நான் இங்கே சர்ச்சு கூட போகல, இன்னைக்கு இங்கே வந்துடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, சாட்சி சொல்லணும். எனக்கு மயக்க குடித்தாலே பயம் வந்துடும். சிஸ்டர் பைபிள் வாசிக்க கூப்பிடுவாங்க, நான் போக மாட்டேன். இதோட இன்னோட என்ன பயம் ஒழிஞ்சிச்சு. நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆமாண்டவரே, நீர் கொடுத்த குணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நமக்கு வயதில் இருந்த அந்த பிரச்சனைமெல்லாம் நீர் குணப்படுத்தியிருக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கை வயரில் வச்சுருங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கும் எல்லா கட்ட வஸ்துக்களையும் கட்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே எல்லா தீய சக்தியில் என்னை விட்டுவதாக. இந்த நோயை கொடுத்துருக்கும் எல்லாம் அசுத்தாவிகளை கட்டி ஜெபிக்கிறோம். இல்லை விட்டுவிட இயேசுவின் நாமத்தை கீழ்ப்படியாகட்டும். ஆமாம், நன்றி ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம். அருள் நிறைய இந்த மரிய வாழ்க. கர்த்தர் ஆசீர்வாத நீரே திருவீங்கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. போடுவாங்க. ஹல்லேலூயா. யாராக இருக்கா? ஓடி 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 மகே. நம்ம ஆண்டவரையை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அவசரம். എൻ്റെ പേര് വിൽസൺ. എനിക്ക് ശരിയായ രീതിയിൽ കുനിയാൻ പറ്റത്തില്ലായിരുന്നു. ഇപ്പോൾ നല്ല രീതിയിൽ കുഴിയാൻ എനിക്ക് സാധിക്കുന്നുണ്ട്. അതുമാത്രമല്ല, ബ്രദറിൻ്റെ 2005 കോഴിക്കോട്ട് വെച്ചൊരു ധ്യാനം നടത്തുന്ന സമയത്ത് ബ്രദർ ഈ പറഞ്ഞ കണക്ക് ഓരോരുത്തരും പരസ്പരം ക്ഷമ പറയുന്ന ഒരു പ്രോഗ്രാം ഉണ്ടായിരുന്നു. ഒരു ധ്യാനത്തിനിടയിൽ അങ്ങനെ ഓരോരുത്തരും പരസ്പരം കാലുകൾ പരസ്പരം മുഖത്തോട് മുഖം നോക്കി ഇന്ന് ക്ഷമ പറയുമ്പോൾ
രണ്ടുപേരും അങ്ങോട്ട് എതിരെ വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ ഞാൻ നടുക്കായിരുന്നു, എനിക്കൊരാളിനെ കിട്ടിയില്ല ക്ഷമ പറയാനായിട്ട്. അപ്പോൾ ഞാൻ ഈ പറഞ്ഞ എനിക്ക് കർത്താവിൻ്റെ തെരുവുമ്പിൽ കർത്താവ് എനിക്കാരുമില്ലല്ലോ എന്ന് ഞാനവിടെ സങ്കടപ്പെട്ട് ഞാൻ കുനിയുമ്പോൾ എനിക്ക് കണ്ട കാഴ്ച കർത്താവിൻ്റെ ആണിപ്പാട്ടുള്ള ആ പാദങ്ങളാണ് എനിക്ക് ക്ഷമ പറയാനായിട്ട് എനിക്ക് ലഭിച്ചത്. ഞാനതവിടെ ആ സ്റ്റേജിൽ സാക്ഷ്യം പറയുകയും അത് ആഴ്ചയിൽ തിങ്കളാഴ്ച ദിവസങ്ങളിൽ സൂര്യ ടി വിയിൽ അത് പ്രോഗ്രാമായിട്ട് വരികയും ചെയ്തു. അങ്ങനെ എനിക്ക് സാക്ഷ്യം അവിടെ മുതൽ കർത്താവ് ഈ കൂട്ടായ്മയിൽ പങ്കെടുക്കാൻ എനിക്ക് അവസരം തന്ന് അത് ഞാൻ വീണ്ടും കർത്താവിന് നന്ദി പറയുന്നു. പ്രൈസ് ലോർഡ്. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இருக்கா, சென்னையில் இருக்கா? இவர் இங்கே தான். ஓகே. 2005 இவர் கேரளாவில் ஒரு தியானத்தில் கலந்து அன்றைக்கு இவர் ஆண்டவரின் காலடியை பார்த்து அந்த காலில் இவர் அங்கே இருந்து ஆண்டவருக்கு குணம் கொடுத்தது. இப்போது இந்த ஜபத்தில் இவர் குனிய முடியாமல் இருந்தது. இப்போது இந்த குறுக்கு வலி விட்டு போயிருக்குது, ஆண்டவரை குணப்படுத்திருக்குது. மலையாளத்தில் சாட்சியம் சொன்னேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் பேர் சுலக்ஷனா. ஆக்சுவலாக நான் வர்றதுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. எப்படின்னா, நான் ஸ்பிட்டிங் ஜீசஸில் இருக்க ஒரு பொண்ணு தான். ஆனால் நான் வாங்கின அந்த அபிஷேகம் என்னை இருக்க விடலை. எனக்கு உடம்பு வலி பயங்கரமாக இருந்தது. நான் ஸ்டாப் ஒர்க்குங்கிறதுனால தூக்கம் இல்லாமலும், எங்கள் அம்மா இறந்து 1.5 மாதம் ஆகுது, சரியான தூக்கம் கிடையாது. ஆனால் நான் வாங்கின அந்த அபிஷேகத்தினால நான் வரும்போதே சாட்சி சொல்லணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த உடம்பு வேதனை கிடையாது. அதே போல் பயம், அம்மா இறந்ததுக்கப்புறம் தூக்கம் இல்லாமலும் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, வாழ்க்கையை பற்றின ஒரு பயம். இப்போ பிரதர் ஜெபிச்சதுக்கப்புறம் கடவுள் என் கூட இருக்காருங்கிறதுல ஒரு நம்பிக்கையை நீ பலப்படுத்திச்சு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாதாமா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அமைதி, உம்முடைய அன்பு, உம்முடைய நிம்மதி நம்முடைய உள்ளத்தில் கொடுக்கும் ஆண்டவரே. எல்லா வேதனையும் விளைவிட்டு விடுவதாக இறந்து போன தாய்க்கு வேண்டி செபிக்கிறோம், ஆத்மாவுக்கு வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகளுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்தருளும் பரிசுத்தாவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. குணமாகட்டும், எல்லா உள்மன காயங்களும் குணமாகட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் be free and be healed. ஆமென். நன்றி நன்றி அப்பா. ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. அவினாலே நிரப்பப்படும். Be filled the Holy Spirit and power. Be free, be healed and be blessed. Amen. 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 Hallelujah. Glory. Glory. Stone. The Lord fill you. Okay. I'm happy now. Thank you, Jesus. Thank you, Madama. Thank you. Hallelujah. Okay. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஷீஜா. நான் இந்த பங்குக்கு 7 மாதம் தான் ஆகுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆலயத்தில் இருக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணாருன்னா என்னுடைய கடவுளும் மாதாவும் தான். நான் இப்படி ஒரு தருணம் கிடைக்கும்னு நினச்சதில்லை. வீட்டிலேருந்து எல்லா கணக்கு வழக்கிலேருந்தும் பிள்ளைங்கள பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டோட வேலை, மாமியார் எல்லா இதுவும் நான் தான் பொறுப்படுத்தி பண்ணுறேன். எல்லாமே பெர்ஃபெக்ட் பண்ணாலும் எனக்குள்ள ஒரு தேவையற்ற பயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே அதை யாருக்கிட்டேயும் சொல்லவும் முடியாது. ஆனால் என்னமோ இன்றைக்கி இந்த ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒரு உயிருள்ள தேவன், நான் உன் கூட இருக்கேன், உனக்கு எதுக்கு பயம் அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்னை அறியாமே நான் எழும்பி நின்று ப்ரேயர் பண்ணேன். நிறைய ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. என்னுடைய பேக் பெயின், எனக்கு கை தூக்க முடியாது, தூக்க முடியுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவர் அசைக்க சொல்கிறப்போ பிரதரோட இதை கேட்டு அசைச்ச என்னால் நல்லா பண்ண முடியுது.
என் குழந்தைங்களையும் என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்க முடியும்னு தோணுது. இந்த பங்கில் கடவுளோட உயிருள்ள அந்த ஆத்மா இருக்கிறதா நான் நம்புகிறேன். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இப்போ அந்த பயம் விட்டு போயிடுச்சு, மனசு நல்லா நிம்மதி இருக்கு. Amen. Be free. May the Lord fill you with the Holy Spirit and power and make you free. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிரே, படுதிரவினீங்கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. போகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கைகளை தட்டி எனக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, ஆராதனை, நன்றி. நம் மார்க்கங்கள் செய்தியிலே 9ஆம் அதிகாரம் 14 வார்த்தையை வாசிச்சு அந்த வார்த்தையாக்கும். அந்த அப்பா சொல்லுறது, என்னோட மகனை ஒரு பேய் பிடிச்சிருக்கிறது, ஒரு கட்ட ஆவியனை பிடிச்சு வச்சிருக்கிறது. தன்னோட மகனுக்கு ஒரு நோயை நான் சொல்லலை, ஒரு கட்ட ஆவி நான் சொன்னேன். அதாக்கும் உண்மை. நான் இன்று அதை யாரும் கவனிக்க மாட்டேன். இப்படி சொன்னால் நான் கூட சொன்னேன், நிறைய மக்கள் மனோநோய்க்கு அடிமைப்பட்ட நிறைய மக்கள் திரும்ப வருஷமாக மருந்து சாப்பிட்றதுக்கு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. நூற்றுக்கணக்கான மக்களை பார்த்துருக்குறோம். தியானத்துக்கு வருகிறது, தியானத்தில் அவங்களுக்கு வேண்டி ஜெபிக்கும் போது அந்த கட்ட ஆவிகளை விரட்டி ஜெபிக்கும் போது அந்த அசுதாவை விட்டு போகிறது, அந்த நோய் வரை விட்டு போகிறது. பெரிய ஒரு அதிசயம் அது. காலங்களாக மனநோய் என்று சொல்லி மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கு, செடேட்டிவ் மெடிசின், அப்படியே தூங்கிய மாதிரி இருக்கு. எப்போ பார்த்தாலும் எதுவும் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, படிக்க முடியாது, எப்போ அப்படி தூக்கம் வந்துட்டு இருக்கேன்னா அப்படிப்பட்ட மாத்திரை தான் சாப்பிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவரை வல்லமை இறங்கி வந்த அப்படிப்பட்ட நிறைய மக்களை குணப்படுத்திருக்க, மனோ நோயில் இருந்த குணப்படுத்திருக்க பிரியமானவர்களை. அதில் ஒரு நோய் கிடையாது. அதுக்கு நான் சொன்னது உங்களுக்கு பயம் இருக்காது கேட்டு, பயம் ஒரு நோய் கிடையாது. அது எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது விட்டு போக மாட்டேன். ஆனால் இப்போ எப்படி இவ்வளோ மக்களை குணப்பட்டிருக்கிறது? எந்த மருந்து அவர் சாப்பிட்டது? என்ன மருந்து சாப்பிட்டது? ஒரு மருந்து சாப்பிட்ருக்க. இப்போ என்னது? கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை சாப்பிட்ருக்க. என்ன அந்த வார்த்தை? 1 அருளப்பர் 4:18, அன்பிலே அச்சம் இல்லை. அப்படிதானே? 1 அருளப்பர் 4:18 மறுபடியும் வாசிங்க. அதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரை, அது ஒரு விதை. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசமோடு அது பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிச்சிருக்கிறது. ஆண்டவர் அன்பு உள்ளத்தில் இறங்கி வந்திருக்கிறது, உங்களுக்கு குணம் கொடுத்துருக்கிறது. இந்த முன்னாடி முதல்ல வந்த அந்த அம்மா அழுதுட்டு சொன்னது, எங்கே போக முடியாது, ஆளை பார்க்க முடியாது, பயம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இத்தனை காலங்களாக. ஆனால் ஒரே நிமிடத்தில் ஆண்டவர் அன்பு தூய ஆவி மூலமாக இறங்கி வந்ததோ குணத்தை கொடுத்திருக்கிறது. அப்படி உள்ளவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி அது எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? நம்ம அனுபவித்த நமக்கு சொல்ல முடியும். வாசிங்க. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். எல்லாரும் ஏற்று சொல்ல வேண்டும். வாசி கொடுங்க. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஹல்லேலூயா. நிறைய அன்பு அச்சத்தை அகற்றி விடுவேன். நிறைய அன்பு, இந்த நிறைய அன்பு சொல்லுது ஆண்டவருடைய அப்பாவுடைய அன்பு. அதாக்கும் இந்த அச்சத்தை மாற்றி விடுகிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லாம் தாயின் வயிற்றில் உருவாக்கப்பட்ட அந்த நிமிடத்திலே இருந்து இதுவரைக்கும் நமக்கெல்லாம் நிறைய காயங்கள் நம்முடைய மனதிலே ஏற்பட்டிருக்கிறோம். உள்மன காயம் சொல்லி, உள்மன காயங்கள் கண்ணாலே நமக்கு தெரியாது. இப்போ கையிலோ காலிலோ ஒரு காயப்பட்ட நமக்கு புரியும், நம்ம மருந்து போடுவேன்.
ஆனால் அவனோட மனதிலே ஏற்பட்ட காயங்கள் நிறைய இருக்குது. மற்றவங்க சொல்லக்கூடிய வாக்கினால், கெட்ட வாக்குகள் பேசும்போது, கோபத்தோட பேசும்போது அதுவும் மனசிலே காயமாக மாறுகிறது. ஒரு குழந்தைய ஒரு அம்மா குழந்தை உருவாக்கப்பட்டது புரிஞ்சப்போ அந்த அம்மா என்ன சொன்னது, ஐயோயோ ஆண்டவரே தவறே போர்ச்சே, இப்போ ஒரு குழந்தை தேவையில்லாமல் இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறது, எனக்கு இந்த குழந்தை தேவையில்லை சொல்லியிருக்கலாம், மனசிலே யோசிச்சிருக்கலாம். அந்த குழந்தைக்கு மேலே போயிருக்கிறது. அந்த குழந்தைக்கு அது புரிஞ்சது, என் அம்மாவுக்கு என்ன தேவையில்லை, ஐ மீன் அன்வாண்டட் சைல்டு. அப்படி ஒரு முடிவு அப்போ அந்த நிமிடத்திலே அந்த குழந்தையின் ஆத்மாவிலே கடந்து செல்கிறது, மனசிலே கடந்து செல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசும்போது அது கொடுக்கக்கூடிய காயம் பெரிய ஒரு காயம். அதான் யாராலும் குணப்படுத்த முடியும். சுருக்கமாக சொன்னால், தாய் தப்பில் இருந்து கிடைக்காம இருந்த அன்பு, அது ஒரு நாள் நமக்கு தாய் தப்பில் இருந்து போய் இனி வாங்க முடியாது. இத்தனை வயசுல நமக்கு கிடைக்காம போன அன்பு எந்த தாய் தப்பிற்கும் கொடுக்கவும் முடியாது. நம்ம மனுஷனையெல்லாம் அப்படி அந்த அன்பு கிடைக்காமல் உள்ளம் சூன்யமாக இருக்கிறது. அங்கே எதுவும் அங்கே இருளாக இருக்கிறது. ஆனால் இன்று நீ ஆண்டவரே, வானக தந்தையே, என்னை என் தாயின் வழியில் படைத்து ஆண்டவரே, நீர் என்னுடைய அப்பா, உம்முடைய அன்பு நிறைவான அன்பு, அந்த அன்பினாலே என்னை நிரப்பும், என்னை குணப்படுத்தும். நீ கேளும் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவி உங்க மேல் இறங்கி வருவார். உங்க உள்ளத்தை அந்த அன்பினாலே அவர் நிரப்பி அந்த நோய், அந்த பயத்தை, அந்த அச்சத்தை எடுத்து விடுகிறது. கடவுளை இரக்கம் பிரியமானவர்களே, நாங்கள் எழுப்பி விடுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா கிளம்பி எழுப்பி ஆண்டவரே நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தூய ஆவியானவரே, நன்றி. எழுப்பி சுதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், நன்றி. நாம் திரும்பி வருவோம். இந்த அப்பா அந்த மகனிடம் இயேசுடன் சொல்லுகிறது, உன்னுடைய கட்டை ஆவி இவனை பிடிச்சு வச்சிருக்கிறது. இந்த 18 இருந்து வாசிருங்க. 18 இருந்த மார்க்கோஸ் 9ஆம் அதிகாரம் 18 இருந்து. மார்க் நல்சி 9ஆம் அதிகாரம் 18 இருந்து. அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டி விடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். இந்த அப்பா சொல்லுது, நான் உங்களுடைய சீடர்களிடம் சொன்னேன், அவங்களால அது விரட்டி விட முடியலை. அதனால் நீர் வரது கொண்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இயேசு வந்திருக்கிறது. இப்போ இயேசு என்ன சொன்னது, அவனை எங்கிட்ட கொண்டு வா. 20வது வசனம் 20. அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, பாருங்க, இயேசுவின் முன்னாடி வரும்போது அந்த கெட்ட ஆவி வெளிப்படுகிறது. அந்த பையன் அவன் கீழே விழுகிறது. கீழே கிடந்த உருண்டு இதோ அவன் வாயில இருந்த நுரைய மதையும் எல்லாம் வருகிறது. அப்போ அடுத்த வசனம், அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். இயேசு கேள்வி கேட்கிறது, எவ்வளவு காலம் ஆயிடுச்சு இவனுக்கு இந்த வியாதி பிடிபட்டு? அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. பாருங்க, குழந்தை பருவத்தில் சிறு வயசுலேயே இருந்த, சின்ன வயசுலேயே இருந்த, ஒருவேளை 1 வயசு 2 வயசுலேயே இருந்த இந்த கெட்ட ஆவி இவனை பிடிச்சிருக்கலாம். எத்தனையோ வருஷமாக இது கெட்ட ஆவினால் இவன் அந்த ஆவியுடைய தொழில் இவன் இருக்கிறது. அடுத்த வசனம், இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி அவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா,
நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். എല്ലാം നമ്പുകവർക്ക് നമ്പിക്ക ഇരുന്നാൽ താൻ എല്ലാം നടക്കും. വിശ്വാസമില്ലാതെ എതും കിടക്ക പോகிறதில்ல. நீங்கள் இது வார்த்தை வாசிக்கணும், அது எல்லாரும் ஏற்று சொல்ல வேண்டும். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். ஏற்று சொல்லுங்க, எல்லாரும் ஏற்று சொல்லுங்க. மறுபடியும் இயேசு அவரை நோக்கி, இயேசு அவரை நோக்கி, ஏற்று சொல்லுங்க, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். மறுபடியும் அது மட்டும் சொல்லுங்க. நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். ஒரு 10 தடவை சொல்லுங்க, 10 தடவை. நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புகிறவருக்கு எல்லாம் எல்லாம் நிகழும். நானும் இந்த வார்த்தையை படிச்சிருக்கேன் தமிழில். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் விசுவசிக்க வேண்டும். எல்லாம் விசுவாசம் இல்லாமல் நமக்கு எதுவும் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லைனால் எதுவும் கிடைக்க மாட்டேன். விசுவாசமோட ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உன்னால முடியாத எந்த காரியம் இல்லை ஆண்டவரே. எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கடவுள் நமக்கு இருக்கிறது. நம்பிக்கையோட விசுவாசமோட நீங்கள் கேட்க வேண்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் துறக்கப்படும். அது ஆண்டவருடைய வாக்கு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்க வேண்டும். நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது, என் கஷ்டமில்லை ஆண்டவருக்கு புரியும், பிறகு எதுக்கு கேட்கணும், எதுவும் கிடைக்க போகிறதில்லை. நீ கேட்கணும், ஆண்டவர் கேட்கணும். அதுக்கு ஆண்டவர் சொன்ன கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும். நீ கேட்கணும் ஜெபத்திலே. ஆனால் கேட்கிறது மட்டுமல்ல ஜெபம். ഏറ്റവും பெரிய ஜெபம் ஆண்டவரை சுதிங்க. அதாக்கும் ഏറ്റവും பெரிய ஜெபம். நீங்கள் தன்னால் ஜெபம் பண்ணும்போதும் ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் நல்ல சொல்லக்கூடாது. ஆண்டவரை முதல் சுதிக்கணும். என்னுடைய கர்த்தரே, என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய இயேசுவே, நம்மை ஆராதிக்கிறோம், சுதிக்கிறோம். என்னுடைய இந்த அனுபவத்தில் வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு அங்கே எந்த ஜெபக்கூட்டமோ ஜெபக்குழுவோ கமிஷனர்மாரோ லீடர்ஸோ பங்கு தந்தவர்கள் யாருமே இல்லை. தூயாவை மட்டும்தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துருந்தேன். பரிசுத்த அம்மாவும் தூயாவை எப்பவும் கூட்டத்தில் இருந்தேன். உடனே போய் சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு அனுபவம், எனக்கு பயங்கர தாகம் இருக்கிறதா. நான் எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே இருக்குது. எனக்கு இப்படியும் ஜெபிக்கணும், யார்கிட்ட எனக்கு பேச வேண்டாம். என் கிருஷி தோட்டத்தில் போயிருந்தாலும் அங்கே போய் அங்கே வேலை செய்யக்கூடிய அங்கே வந்து பார்க்குவேன். அப்புறம் ஓடி எங்கிட்டாவது போய் தன்னால் இருந்து ஆண்டவரே பாடல்களை பாடி ஏன் சுதிப்பேன். அந்த காட்டுக்குள்ளே இருந்த அப்படியே சுதிப்பேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் போய் வேலைக்காரரை போய் பார்க்குவேன், அவங்க எப்படி இங்கே வேலை நடக்கிறா இல்லையா, மறுபடியும் போய் ஜெபம் பண்ணுவேன். இப்படி தினம் ஒரு 3 வருஷம் எனக்கு அவ்வளோ தாகமாக இருக்கிறது. எனக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு அதை கூட இதை கூட ஜெபிக்கலை. இயேசுவே நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே உண்மை போற்றுகிறோம், சுதிக்கிறோம். இப்படியுள்ள வார்த்தை சொல்லித்தான் ஆண்டவருக்கு எப்பவும் ஆண்டவருக்கு மகிமை கொடுத்துட்டே இருந்தேன். சங்கீதம் 18 தாவீது அரசர் ஆண்டவர் சொல்லுகிறது வார்த்தை இருக்கிறது. வசிக்க முடியுமா? சங்கீதங்கள் 18 1 முதல் வசனம். Lord, you are my strength. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கிறேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் வீட்டில் போகும்போது 18வது வசனம் 1, 2, 3 வாசிச்சு ஆண்டவரை ஸ்துதிங்க. ஆண்டவரே, நீ எனக்கு பாரா, நீ எனக்கு என்னோட கோட்டை, நீ எனக்கு சக்தி, என்னோட வல்லமை, நீர் என்னோட மீட்பர். நான் அதை ஏற்று சொல்லி ஆண்டவரை ஸ்துதிக்க வேண்டும். அப்படியே உங்கள் மேல் வல்லமை இறங்கி வருவார். சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. வீட்டில் போய் ரூமில் உள்ளே ஏறி வாதில் சாரி வேறு யாரும் தண்ணியெல்லாம் இருந்தோம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு இந்த சங்கீர்த்தனம் 18 அந்த 1, 2, 3 வசனங்களை வாசிச்சு ஆண்டவரை ஸ்துதியுங்கள். தன்னாலே உங்கள் மேல் வல்லமை இறங்கி வருவார். ஆவி இறங்கி வருவார். அங்கே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் விசுவாசம் வைத்திருக்கும் என்னுடைய ஆண்டவர், அவர் எனக்கு பெரும் பாறையாக இருக்கிறேன். ஒரு பெரும் பாறை யாரால் உடைக்க முடியாது. பாறை யாரால் சின்ன சின்ன பாறை, ஒரு பெரிய பாறை யாரால் உடைக்க முடியாது. அவர் சொல்லுது, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பெரிய பாறை, யாராலும் உடைக்க முடியாது. ஆண்டவர், நீ ஒரு பெரிய கோட்டையாக சுற்றிலும் இருக்கிறது, கோட்டை இருக்கிறது, யாராலும் உள்ள நுழைய முடியாது. ஆண்டவர் தான் எனக்கு பாதுகாப்பு, எந்த தீய சக்தியும் உள்ள வர முடியாது. நம்ம ஆண்டவரின் வார்த்தையிலே வாழும்போது, ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது எந்த பேய் சக்திக்கும் இந்த மேலே நுழைய முடியாது, நம்ம வாழ்க்கையிலே கடந்து வர முடியாது. இது உண்மை, இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ வாழும்போது எந்த தீய சக்தியும் ஒரு வாழ்க்கையிலே கடந்து வர முடியாது. இது உண்மை. ஆண்டவரின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதாக முக்கியமான கிறிஸ்துவ வாழ்க்கையை சொல்லுகிறது. அங்கே தான் வல்லமை இறங்கி வருகிறது. அதனால பிரியமானவர்களை, நாம் விசுவாசமோட நம்பிக்கையோட ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நான் விசுவாசம் இல்லாமல் எதுவும் கேட்டால் கிடைக்க போகிறது இல்லை. உனக்கு விசுவாசம் இருக்கா, அப்போ ஆண்டவர் கொடுத்துருவேன், அப்போ கொடுத்துருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாம் இங்கே பார்த்தது യേശു அந்த அசுத்தாவியை விரட்டிருது. அது வாசிங்க அம்மா. மார்க்கோஸ் நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரத்திலே 23 வசனம் 23 ഇരുന്നു. മാർക്കോസ് 9:23 ഇരുന്നു. மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23 இருന്നു. இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் பாருங்க, இயேசு அந்த அசுத்தாவியை விரட்டி இருக்கிறது. விட்டு போ கேட்டா, ஒற்ற வார்த்தையிலே அசுத்தாவி இந்த மகனை விட்டு போயிருச்சு. அவருடைய அந்த பிரச்சனத்துக்கு முடிவு கிடைச்சு. எந்த மருந்தும் கொடுக்கல, ஒற்ற வார்த்தை கேட்டா, லீவ் ஹிம் ரைட் நவ, அவனை விட்டு போ, அசுத்தாவியே அவனை விட்டு போ. அந்த பையன் குணமாயிருச்சு. அவ்வளோ வல்லமை வார்த்தைக்கு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அதில் கீழே விழுகாதே. நீங்கள் என்ன சொல்லணும்? அசுத்தாவியை விட்டு போ, இயேசுவின் நாமத்திலே. இயேசு எனக்கு கடவுள், இயேசு எனக்கு கர்த்தர், அவர் என்னுடைய ஆண்டவர். உனக்கு என் வாழ்க்கையில் எந்த இடம் இல்லை, விட்டு போ. நீ அப்படியே தைரியமாக சொல்லணும். எந்த அசுத்தாவி உனக்கு உங்கள் உள்ளத்தில் வர முடியாது. உள்ளத்தில் வார்த்தை இருக்கணும், ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் தான் நீ கட்டளை இடணும் அசுத்தாவியிடம். அசுத்தாவியில் யார்? லூக்கா நற்செய்தியிலே, லூக்கோஸ் நற்செய்தியிலே 20ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 38வது வசனம். Book of Luke 20:38. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள்.
ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். எல்லோரும் அதை சொல்ல வேண்டும். அந்த வார்த்தை, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, சொல்லுங்க, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே. ஹல்லேலூயா. இந்த இயேசு ஒரு உண்மையை சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய கடவுள் இறந்து போனவங்களுடைய கடவுள் அல்ல, உயிருள்ளவருடைய கடவுள் ஆகும். அவர் முன் எல்லோரும் உயிருள்ளவர், யாரும் இறந்து போகலே. நமக்கு தான் குடும்பத்திலே இருந்து பல மக்களும் தாயை தாப்பன் அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் இறந்து போய் நம்ம சொல்லுவேன், வருத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுது, யாரும் ஆண்டவர் முன்னிலே இறந்து போகலே, அவங்க எல்லாம் உயிருள்ளவங்கள். உடல் தான் இறந்து போயிருக்கிறது, உடல் தான் இறந்து போயிருக்கிறது. ஆனால் ஆத்மா, அந்த உடலில் இருந்த அந்த ஆத்மாவுக்கு இறந்து போக முடியாது, அது உயிரோடு இருக்கிறது. அந்த ஆத்மா ஆண்டவர் கொடுத்த ஆத்மா, அந்த உயிர் மூச்சு அது கடவுளை கொடுத்திருக்கிறது. ஒரு பிள்ளை தன் வயத்தில் உருவாக்கப்பட்ட போ அந்த நிமிடத்திலே அந்த உயிர் அங்கே வந்துதான் அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தது, கடவுளுடைய உயிர், அவருடைய ஆத்மா. இதை பற்றியெல்லாம் நல்ல திலக்கமாக சொல்ல வேண்டியதான். இப்போ டைம் இல்லை, சொல்ல மாட்டேன். சுருக்கமாக சொல்லுது, ஒரு தாயின் வயத்தில் ஒரு பிள்ளை உருவாக்கப்பட்ட போது அதே நிமிடத்திலே கடவுள் ஆவி அங்கே வந்திருக்கிறது. ஆண்டவரின் வல்லமை, அவருடைய ஆத்மா அங்கே வந்துடுது, உயிர் கொடுத்திருக்கிறது. அந்த ஆத்மா அந்த பிள்ளைக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், உமக்கு சொந்தம் ஆத்மா இருக்கிறது, உடலே இருக்கிறது. இருந்து போகாம உடல் தானே இருந்து போறது, ஆத்மாவுக்கு இருந்து போக முடியாது. ஆனால் ஒருவன் இருந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய ஆத்மா எங்கே போயிருக்கிறது? என்ன மனுஷன் நினைக்கிறது? அதெல்லாம் போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். இல்லைன்னா சுத்திகர இடத்துல, அதுக்கு தமிழ் என்ன வாக்குன்னு தெரியாது, சுத்திகரனா பர்கேட்டரி. ஓகே, உங்களுக்கு புரியும், சுத்திகரணம் பர்கேட்டரி, அங்கே போயிருக்கலாம் சரி. ஆனால் தான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறது, 99% 99% ஆத்மாக்களும் போயிருக்கிறத கீழே தான் போயிருக்கு, நரகத்துக்கு தான் போயிருக்கு. நிறைய ஆத்மாக்கள் இந்த 38 வருஷமாக நான் ஆண்டவருக்கு வேலை செய்கிறது. நான் நேற்றுக்கு சொன்னேன், எனக்கு கொடுத்த அழைப்பிதாகும் இந்த ஆத்மாக்களோட மீட்பு. 988 ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்தப்போ அங்கே அந்த எனக்கு கொடுத்த ஒரு விழி, ஒரு அழைப்பாகும் இப்படிப்பட்ட ஆத்மாக்களுடைய மீட்பு சொல்றது. அது உலகத்துக்கு தெரியாத ஒரு உண்மை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு சிலுவையிலே உயிரை கொடுத்த இதோ தன்னுடைய உடலை அந்த சிலுவையிலே மரத்திலே விட்டு அவருடைய ஆத்மா, அந்த ஆத்மா எங்க போயிருச்சு? இயேசுவின் உடலில் இருந்த ஆத்மா எங்கிட்டு போனா தெரியுமா? நம் விசுவாசம், நம்முடைய விசுவாச பிரமாணம். எனக்கு தமிழ் பக்கம் புரியல. விசுவாசம் நம்மளை ஜெபமாலை சொல்லும்போது தந்தையான கடவுளை புதன இயேசு விசுவசிக்கிறேன், அந்த ஜெபத்தில் நாம் சொல்லுகிறது, அவர் மரிச்ச இருந்து அடக்கப்பட்ட எங்க போயிருச்சு சொல்லுங்க? நரகத்தில் போயிருக்கு. நாம் அதில் தினமும் ஏற்று சொல்லுகிறது. கத்தோலிக்கா சபையுடைய சிசிசி, த கேத்தலிக் சர்ச், அந்த புஸ்தகத்திலே 5ஆம் ஆர்டிக்கிளிலே தெளிவாக சொல்லியிருக்குது. He descended into hell, he preached the gospel to the spirits imprisoned there. அவர் நரகத்துக்கு இறங்கி சென்று ஆத்துமாக்களோட இறைய வார்த்தையை தெரிவிச்சிருக்கிறார். இது கத்தோலிக்கா சபையுடைய படனம். இயேசுக்கு முன்னாடி ஆதம் முதல் இயேசு வரையுள்ள அந்த காலத்திலே அந்த பரதீசா என்ற பரலோகம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆதோம் இவ்வாளும் பாவம் செய்தனாலே அது அடைக்கப்பட்டிருந்தது. யாருக்கும் அங்கே இடமில்லை, அது அடைக்கப்பட்டிருந்தது. 99% ஆத்துமாக்களும் நரகத்துக்கு தான் போனேன். கடவுளுடைய ஊழியர்கள், இறைவாக்கினர்கள், அவருக்கு மட்டும் ஆண்டவர் இடம் கொடுத்தது அப்ரஹாத்தினுடைய மடின்னு சொல்லுவேன் மலையாளத்தில். அப்ரஹாத்தின மடி, இங்கிலீஷ் தான் அப்ரஹாம் போசம்.
அது லூக்காஸ் நல்செய்தியிலே 16ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த ரிச் மேன் லாசரஸ் சொல்லி ஒரு பேரபிள் இருக்குது. அங்கே இயேசு சொல்லுறது, அப்ரஹாத்தின் மடியிலே அந்த லாசர் என்றவன் ஒரு ஆத்மா அங்கே எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பணக்காரனுடைய ஆத்மா கீழே நரக தீயிலே பெற்று போனது. லூக் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 நாம் வாசிக்க முடியும். வாசிக்க வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்து இதோ அங்கே இறங்கி சென்று நல்செய்தியை தெரிவிச்சிருக்கிறது, மீட்பை கொடுத்திருக்கிறது. அங்கிருந்தான் இயேசு உயர் தந்திரிச்சது 3ஆம் நாள். அப்புறம் 40 தினம் வரும் மறுபடியும் உலகத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் வெளிப்பட்டு காட்சியை கொடுத்துட்டே 40 நாள். 40 நாளுக்கு அப்புறம் தான் இயேசு மீண்டும் மறுபடியாக பரலோகத்துக்கு போய் சேர்ந்தது. பிரியமானவர்களே, ஆனால் மனுஷன் அது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இயேசு செய்த அந்த காரியத்தை விட்டு பல தவறான காரியங்களை மனுஷன் சொல்லிக் கொடுத்தாச்சு. இருந்து போனக்கொண்டி யாரும் ஜெபிக்க மாட்டேன், எங்கே போயிருக்கேன்னு தெரியல. சிலவங்க சொல்லுவே அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லி போக முடியாது. அது பரிசுத்தமான ஒரு இடம். அங்கே போனோம்னால் அவரும் பரிசுத்தராக இருக்க வேண்டும், இல்லாமல் போக முடியும், யாருக்கும் போக முடியாது. நான் எங்கிருந்து ஊழியம் செய்கிறது, ஆண்டவரின் காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது என்னுடைய விழி, என்னுடைய அழைப்பு என்ன? நான் இங்கே உலகத்தில் இருக்க காலம் அத்தனையும் காலம் தான் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். நான் ஒரு பாவம் செய்யக்கூடாது. நான் பாவம் செய்தால் அது பெரிய தண்டனை காரணமாக மாறும். எனக்கு பாவம் செய்ய முடியாது. ஏன்னா நான் என் ஆண்டவரே அவ்வளோ நேசிக்கிறது, அவரே நேசிக்கிறது. அவர் தான் எனக்கு மீட்பை கொடுத்த என்னுடைய ஆண்டவர். அவருக்காக வேண்டி என் உயிரை கொடுக்கிறது என் தயாராக இருக்கிறோம். எனக்கு அவருக்காக வேண்டி வாழணும். அந்த ஆண்டவரை எனக்கு லோகத்துக்கு காமிச்சு கொடுக்கணும். அது பரிசுத்தத்திலே வாழ்ந்தால் தான் முடியும். இந்த உலகத்திலே சார்ந்தபடியிலே வாழ்ந்தால் வார்த்தையை சொல்ல முடியாது, ஆவி வல்லமே கொடுக்க முடியாது. பரலோகத்தில் போய் சேரணம் வந்தால் நாம் அவ்வளவு பரிசுத்தராக இருக்க வேண்டும். 1917ஆம் ஆண்டிலே 1917 இயர் ஆஃப் 1917 போர்ச்சுகல் எന്ന அந்த ராஜ்யத்து ஃபாத்திமாயிலே பரிசுத்த அம்மா வெளிப்பட்டார் 3 குழந்தைகளுக்கு. മെയ് മാസം 13, ജൂൺ മാസം 13, ജൂലൈ 13, ഓഗസ്റ്റ് 13, സെപ്റ്റംബർ 13, ഒക്ടോബർ 11, 6 മാസം தொடர்ச்சியாக பரிசுத்த மரியாள் ஃபாத்திமாலே 3 குழந்தைகளுக்கு பார்த்து அவரோடு பேசியிருக்கிறது. இந்த மாதம் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலே பரிசுத்த மாதா ஒரு வெளியே ஒரு காட்சியை காமிச்சு கொடுத்தது. அந்த பிள்ளையோடு சொன்னேன், நான் ஒரு பெரிய காட்சியை உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன், இங்கே பயப்படக்கூடாது. மாதா என்னோட கை இப்படி அந்த வீசியாச்சு. அப்போது அவர் முன்னிலே ஒரு பெரிய கடல், தீக்கடல், அக்கறை கடல் காணப்பட்டது. அந்த கடலிலே நிறைய ஆத்துமாக்கள், நிறைய பிசாஜிகள், பேய்கள். இதை பார்த்து அந்த பிள்ளைகள் அழுதாச்சு, பயந்து அழுதாச்சு. சீக்கிரமாக மாதா அந்த கை வீசி மறுபடியாது அந்த காட்சியை மறைச்சது. அப்புறம் அம்மா அவர்கிட்ட சொன்னது, பாவம் பாபிகளுடைய ஆத்மாக்கள் போகக்கூடிய நரகம் நீங்கள் உங்கள் கண்ணாலே பார்த்திருக்கிறது. அவர்களுக்கு மீட்பு கொடுக்கிறது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதாக்கும் பரிசுத்த அம்மா சொன்னது. உங்களுக்கு யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கா? ஃபாத்திமா மாதா குறித்து கேள்விப்பட்டிருக்கா? உங்களுக்கு புரியாதா? ஃபாத்திமா மாதா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இந்த வாசிச்சிருக்கு? கொஞ்சம் பேருக்கு தான் புரியும். ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு வேளாங்கண்ணியிலே. பரிசுத்தமா வேளாங்கண்ணியில் வெளிப்பட்டது. இன்றும் எத்தனையோ லட்சக்கணக்கு மக்கள் அங்கே போயிட்டு இருக்கிறது வேளாங்கண்ணியிலே. என்ன காரணம்? பரிசுத்த அம்மா அங்கே வந்திருக்குது. இன்னும் மக்களை அம்மா ஆசீர்வதிச்சிட்டு இருக்குது. அதே போல ஒரு இடம் ஃபாத்திமா போர்ச்சுகலிலே. இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபுட்பாலு, இந்த ஃபிஃபா ஃபுட்பாலிலே பெரிய ஒரு டீம் ஆகும், போர்ச்சுகல் டீம். அங்கே ஒரு ஹீரோ இருக்குது. அவர் பேர் என்ன? ஒரு ஹீரோ அந்த ஃபுட்பால் டீமில் இருக்குது. யார் அது? சொல்லுங்க. ரொனால்டோ. அது போர்ச்சுகல். அந்த போர்ச்சுகலிலே ஃபாத்திமா என்ற ஒரு கிராமத்திலே
പരിശുദ്ധ മാതാവ് വെളിപ്പെട്ടാർ 917 ആണ്ടിലെ 6 മാസം എല്ലാ മാസവും 13 തീയതിയിലെ இப்போ ஜூலை 13ஆம் தேதியிலே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா காமிச்சு கொடுத்தது நரகம் தான் என்று சொல்றது. அந்த கிடக்கிற ஆத்மாக்களை காமிச்சு சொல்றது பாவம், பாபிகளுடைய ஆத்மாக்கள், பாபிகளுடைய ஆத்மாக்கள். அவங்களுக்கு மீட்பை கொடுக்கிறதுக்கு கடவுள் திட்டமாக இருக்கிறேன். நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும், ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க வேண்டும். இந்த ஆத்மாக்களுக்கு மீட்பை கொடுத்தால் அன்னைக்கு இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்குது. வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். யுத்தத்துக்கு என்ன தமிழே சொல்லு? ராணுவம். அப்படியா? யுத்தம், வார், அதுக்கு என்ன தமிழே சொல்லு? போர். 1ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கிறது. அந்த சமயமாகும் பரிசுத்த அம்மா அங்கே வெளிப்பட்டது. அதை சொல்லுது, ஆத்மாக்களுக்கு மீட்பு கிடைச்சால் இந்த போர் முடிஞ்சிடுவேன். அதனால் நீங்கள் ஆத்மாக்க வேண்டிய நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதாக்கும் அம்மா அவசியப்பட்டது. ஆனால் அது மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியலை, விசுவசிக்க முடியலை. இன்றும் நம்ம குடும்பத்தில் எல்லாம் இருக்கக்கூடிய போர், அதுக்கு பின்னிலே இந்த அசுத்தாவிகள் இருக்கிறது. வாழ்க்கையிலே பாவம் செய்து, கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்து இருந்து போனவங்கள் பெயர் விடுதலைப்பட்டிருக்கிறோம் அசுத்தாவிகளாக. இன்று நாம் இதை வாசிச்ச அந்த வார்த்தையின்படி அந்த பையனே அவன் வாழ்க்கையை கடுத்தியது போல நிறைய கோடிக்கணக்கான அசுத்தாவிகள் மனுஷருக்கு மேல் மனுஷரை கெடுத்துட்டு இருக்குது. கெட்ட பாவத்திலே பாவம் செய்யறதுக்கு இந்த அசுத்தாவிகள் மனிதருக்கு மேலே அவருடைய வல்லமை வச்சிருக்கிறது. அதாக்கும் பசுதம்மா சொன்னது, நீங்கள் ஜெபிங்க, ஜெபமாலை சொல்லி ஜெபிங்க சொன்னேன். அப்படி ஜெபிச்சா தான் அவங்களுக்கு மீட்பு கொடுக்க முடியும். இயேசுவினுடைய 2ஆம் வரவு இருக்கிறது. 2ஆம் வரவு, இயேசுவினுடைய 2ஆம் வரவு. அந்த 2ஆம் வரவுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட எல்லா ஆத்துமாக்களுக்கும் மீட்பு கொடுக்க வேண்டி இருக்குது. ஹல்லேலூயா. இயேசுக்குரிய 2ஆம் வரவு இருக்கு. அது விசுவாசம் இருக்கு உங்களுக்கு? புரியுமா? இயேசுக்குரிய 2ஆம் வரவு இருக்கிறது. இயேசு மீண்டும் மறுபடியும் வரப்போகிறது. எப்போ வரும்? இயேசு மீண்டும் வருமா? சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. அதனால நீங்க சொல்ல எனக்கு புரியல. எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறது. இங்க ஒரு வல்லமை இருக்கிறது. நான் உங்கள்கிட்ட கேட்டதாகும், இயேசு மறுபடியும் வருமா இல்லையா? வரும், கண்டிப்பாக வருவே. இப்போ இயேசு வர்றதுக்கு முன்னாடி எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனிதர் மனம் திரும்ப வேண்டும். இது கடவுளுடைய திட்டம். ஹல்லேலூயா. இதோ இந்த பேய் பிசாசு பிடிச்சிட்டு போனா எல்லா ஆத்துமாக்களுக்கும் மீட்பை கொடுக்க வேண்டும். பெயர்படி இருக்கக்கூடிய அத்தனை ஆத்துமாக்களுக்கும் மீட்பு கொடுக்க வேண்டும். இது கடவுளுடைய திட்டம். அதிலே முதலாவது இந்த மனிதன் மனம் திரும்பணும் என்னால் அவனுடைய வேறு அது குணப்பட வேண்டும். வேறு சொன்னால் தலைமுறைகள், முன்னோர்கள், அந்த முன்னோர்களுக்கு மீட்பு கொடுக்க வேண்டும். இன்று ஆண்டவர் அது செஞ்சுட்டே இருக்கிறது. 997ஆம் ஆண்டிலே இருந்தான். நான் நேற்று உங்களோட சொன்னேன். 997ஆம் ஆண்டிலே ஆண்டவர் எங்கிட்ட சொன்னது, நீ வார்த்தையை பேசு. நீ பேசும்போது, பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தை அந்த ஆத்மாக்கள் பெற்றுக்கொள்வார். அந்த வார்த்தையை ஆத்மாக்கள் பெற்றுக்கொள்வார். இது அருளப்படும் நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரம் 26ஆம் வார்த்தையின்படிதான் இறந்து போனவங்கள் ஆண்டவருடைய சத்தம் பெற்று அவங்க இந்த சத்தத்தை அவங்க பெற்றுக்கொள்வதற்கு வார்த்தை அங்கே இருக்கிறது. அதன்படியாக்கும் இன்று கடவுள் இந்த 2 நாட்கள் இந்த ஜெபத்திலே உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நிறைய மக்களுக்கு மீட்பு கொடுத்திருக்கிறோம். இந்த 2 நாட்களாக இங்கே இறங்கி வந்திருக்கும் வல்லமையினாலே உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பங்கிலே இங்கே இருந்து போன அநேகம் நிறைய ஆத்துமாக்களுக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நேற்றுக்கு நான் இங்கே வந்த ஜெபம் தொடங்குന്ന நிமிடம்
இங்கே ஏறி வந்து இங்கே ஸ்டாண்டில் வந்து நின்று கண்களை மூடிய நிமிடத்திலே ஒரு காட்சி நான் பார்த்தது. நம்மளோட சொல்லணும்னு தெரியாது, ஆனால் ஒரு நல்ல காட்சி கிடையாது. ஒரு பெரிய பிசாஜ் ஒற்றை நிமிடத்தை என் பார்த்தாச்சு. இந்த நல்கரணைக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. ஒற்றை நிமிஷத்திலே பலவது ஒரு அக்கினி இறங்கி வந்து உடைச்சாச்சு, தகர்த்து விட்டாச்சு. அதாவது இந்த பங்கு மேல் இருந்த அந்த பேயினோட வல்லமை ஆண்டவர் நசிப்பிச்சிருக்க உடைச்சிருக்கிறது. அது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு புரியும், நீங்கள் அனுபவிக்க போகிறது. பிரியமானவர்களே, இந்த 38 வருஷத்தை என்னோட அனுபவத்திலே நான் தினமும் பார்த்து இவர்களை பார்த்துட்டு இருக்கிறது. நஷ்டப்பட்ட இந்த ஆத்மாக்களை, கெட்டு போனவங்கள், பிசாசை பிடிக்கக்கூடிய ஆத்மாக்கள். என்னுடைய ஜெபம் எப்போதும் அதாக்கும். ஆண்டவரே, அவருக்கு மீட்பை கொடு, ஒரு பாவங்களை மன்னி அவரை ஏற்றுக்கொள்ள. அது அப்படியே நடக்கிறது. அது என்னுடைய குணம் மூலம் அல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஆவியின் அபிஷேகம் கொடுத்திருக்கிறது. அதனால மட்டும்தான் இல்லை எனக்கு எதுவும் செய்ய முடியாது. நான் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் அந்த அபிஷேகம் என்னை கொண்டு செய்ய வைக்கிறது. நீங்கள் நம்பி விசுவசித்தால், நீங்கள் விசுவாசமோட இப்போ ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் இறந்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் இரக்கம் காட்டும், அது பாவங்களை மன்னியும். இந்த வார்த்தையினாலே அவர்கள் எல்லாம் மீட்டெழும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருந்து போன குழந்தைகள், வயிற்றிலே இருந்து போனவங்கள், கருவழிக்கப்பட்டவங்கள், சிறு வயசில் இருந்து போன குழந்தைகள், எல்லோருக்கும் மீட்பு தேவையாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்கள் வயிற்றில் ஏதாவது குழந்தை இருந்து போயிருக்கா, ஏதாவது குழந்தைய கருவழிச்சிருக்கா? அப்படி இருந்தால் இந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். நோய்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளோடு ஜெபிங்க. கருவழிக்கப்பட்டவங்கள், வயதில் தன்னாலே போன குழந்தைகள், பிறவிலே இறந்து போனவங்கள், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டும் பெறாமல் இறந்து போன குழந்தைகள், இதெல்லாம் நினைவு கூறுங்கள். கண்களை மூடி வரையில் ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்போம். குடும்பத்திலே தற்கொலை பண்ணியவங்கள், அவங்களெல்லாம் பெரிய அசுத்தாவிகளாக இருக்கிறோம். கடவுளை கட்டளைக்கு எதிராக வாழ்ந்து குடிப்பழக்கத்திலே இருந்து போனவங்கள் அசுதாவிகள், விபிச்சாரம் பண்ணி இருந்து போனவங்கள் அசுதாவிகள், கொலைகாரங்கள் அசுதாவிகள். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு அவரே மிருதலிச்ச அந்நிய இடங்களிலே அந்நிய தேவர்களை நாடி போனவர்களுக்கு அதெல்லாம் பெரிய கஷ்டம். அவனை சொல்லி, நான் தான் என்னுடைய கடவுள், என்னை தவிர வேற எந்த கடவுள் உனக்கு இருக்கக்கூடாது. நீ கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து, இந்த இயேசுவை தவிர உனக்கு வேற எந்த ஆண்டவர் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீ பிரச்சனைகள் முடியறதுக்கு வேண்டி பக்கத்திலே போகிறது, அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் போகிறது, பிலிசூனியங்கள் செய்கிறது, அதெல்லாம் குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்குது. அது மூலமாக பிசாசு குடும்பத்தில் நுழைஞ்சிருக்கிறது. நம்முடைய தாய் தந்தையர்கள், முன்னோர்கள், தாத்தா பாட்டி இப்படிப்பட்டவங்களுக்கு செய்து போன அப்படிப்பட்ட பாவத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையிலாம் பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது. அவங்களோ கெட்டு போரிச்சு. அந்த கெடுதல் நமக்கும் இருக்கிறது, நம்ம குடும்பத்தில் இருக்கு, வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் நாம் அவர்களை குறை சொல்லிவிட்டு காரியம் இல்லை. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே அவங்களுக்கு புரியாமல், வார்த்தையை புரியாமல் அவர்கள் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் அவர்களுக்கு வேண்டி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே அவரை மன்னியும், என்னுடைய முன்னோர்களையும் மன்னியும். 10 கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்து இறந்து போனா என்னுடைய முன்னோர்களை மன்னியும். ஆண்டவரே அவர் செய்து போன பாவங்களை மன்னியும் அப்பா. இன்று அவர்களுக்காக வேண்டி நான் ஏற்று சொல்லுகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை என்னுடைய மீட்பராக ஏற்றுக்கொள்கிறேன்.
இயேசுவை என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன். பேய் பிசாசுகள் என் வாழ்க்கையிலே இருந்து விட்டுவிடும். எனக்கும் பேய்க்கும் எந்த சம்மதம் இல்லை. இயேசுவினுடைய ஆண்டவர், இயேசுவினுடைய கர்த்தர், இயேசுவினுடைய மீட்பர், இயேசு எனக்கு பாறை, எனக்கு கோட்டை, என்னோட சக்தி, என்னோட வல்லமை, அது இயேசு கிறிஸ்து தான். எல்லா தீய சக்திகளும் என்னை இந்த குடும்பத்தை விட்டு விடட்டும். எல்லா பேய் பிசாசுகள் என் குடும்பங்களை விட்டு விடட்டும். எல்லா அசுத்தாவிகள் கீழ்ப்படியாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படியாகட்டும். எல்லா தீய சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படியாகட்டும். I command you all to surrender. Every evil spirit, I bind you, I command you to surrender in the mighty name of Spirit in Jesus. I bind you, command you all to surrender and believe in the name of Jesus Christ of Nazareth. And இயேசு கிறிஸ்து நாமத்திலே விசுவாசியுங்கள். இறந்துவிட ஆத்துமாக்களே, இயேசு நாமத்திலே விசுவாசியுங்கள். உனக்கு மீட்பை பெற முடியும். இயேசு நாமத்திலே விசுவாசியுங்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நான் கையில் எழுப்புவோம் ஆண்டவரிடம். கண்களை மூடி ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே, இதோ நான் என்னுடைய குடும்பத்தில் இருந்து போன ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டி நான் ஸ்துதிக்கிறேன். என்னுடைய பெரியப்பா, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தாத்தா பாட்டி, இப்படிப்பட்ட எல்லோருக்கும், எல்லா முன்னோர்களுக்கு வேண்டி கடந்த 700 வருஷத்திலே இருந்து போனா என் குடும்பமாய் பந்தப்பட்ட, என் வாழ்க்கையிலே பந்தப்பட்ட எல்லோரும் ஆத்மா கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கப்புறம் ஒரு 1400 ஆண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2100 ஆண்டு, இந்த 2000 ஆண்டாக இருந்து போனா என்னுடைய முன்னோர்களை ஒப்போடு செபிக்கிறோம். இயேசுவே இரக்கங்காட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய புரியாமல் வாழ்ந்து வந்திருக்கிறோம். உங்க வார்த்தையை பெற முடியாமல் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியாமல் அவங்கள பாவம் செஞ்சிருக்கிறேன். மன்னியும் ஆண்டவரே. நான் என்று அவங்களுக்காக வேண்டி செபிக்கிறேன். என் வாழ்க்கையை புரிதப்படுத்தி எனக்கு ஒரு புது படைப்பாக மாற வேண்டும் ஆண்டவரே. நீரவரையெல்லாம் மீட்டெழும். உங்களோட ஆவியை ஊற்றி உங்களோட வார்த்தையை இறப்பே அவர்கள் எல்லாம் மீட்பை கொடுத்துடலும் ஆண்டவரே. ஆண்டவரை சுதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில் எழுப்பி சுதிப்போம் எல்லோரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. சுதிக்கிறோம். நல்லா சுதிங்க, நல்லா சுதிங்க. கூட்டத்தை முடிக்க போறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, க்ளோரி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருள் நிறைந்த மரிய வாழ்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீரே. திருவெட்டிங்கனியா இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எல்லா ஆத்துமாக்களும் இருந்து போன எல்லா ஆத்துமாக்களும் ஆண்டவரின் வார்த்தையை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவில் விசுவாசியுங்கள், நீயும் என்னுடைய வீட்டாரும் மீட்படைவார். முன்னோர்களே, ஆண்டவரின் வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்திலே விசுவாசிக்கும் யாவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு விசுவாசிகளை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவேன். ஆண்டவரே, இயேசு நாமத்தில் விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய ஒவ்வொரு தலைமுறைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். அவர்கள் எல்லாம் மீட்பை பெறட்டும். நாங்கள் அவரை எல்லாம் ஆண்டவரை உங்க ஒப்புட்டு செபிக்கிறோம். ஆண்டவருடைய தூய ரத்தம், இயேசுவின் தூய ரத்தம் அவரெல்லாம் கழுவி சுத்திகரிக்கட்டும். அவரெல்லாம் மீட்டெழும் ஆண்டவரே. அவரெல்லாம் மீட்டெழும். தந்தையான கடவுள் அவரையெல்லாம் மீட்டுக்கொள்ளட்டும். மிகாயேல், எல்லா தூதர்களும் இவங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. இவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு பரலோகத்தை கூட்டிக்கு போங்க. இனிமேல் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே எந்த விதமான இடம் அவங்களுக்கு இல்லை. எல்லோரையும் ஆண்டவருக்கு ஒப்பு செபிக்கிறோம். எங்களை விட்டு விடட்டும், எங்கள் குடும்பங்களை விட்டு. இனிமேல் எங்கள் மேல் உங்களுக்கு எந்த இடமும் இல்லை. ஆண்டவரே நன்றி, சுதி, சோதரம், மகிமை. ஆண்டவரே சுதிக்கிறோம், சுதிக்கிறோம், சுதிக்கிறோம். இந்த மக்களை ஆசீர்வதி, விடுதலை கொடுத்து ஆசீர்வதி, உங்களுடைய வல்லமை கொடுத்து ஆசீர்வதி. இவர்களெல்லாம் பரிசுத்தமான ரட்சத்தினாலே களை சுத்திகரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கைகளை தலையில வைப்போம். 2 கைகளும் தலையில வைப்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் அனுப்பும் ஒரு ஆவி உங்கள் மேல் இறங்குவதாக. ஒரு புதிய அபிஷேகம் கொடுக்கட்டும் ஆண்டவர்.
ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. சுதீபம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த பங்கை ஆசீர்வதியும், இந்த பங்கிலே குடும்பங்களை ஆசீர்வதியும், பங்கு தந்தையை ஆசீர்வதியும், இந்த ஊரை ஆசீர்வதியும், இந்த சென்னை நகரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, தமிழ்நாடை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. க்ளோரி ஹல்லேலூயா க்ளோரி. அருள் நிறைந்த மரிய வாழ்க. கர்த்தர் உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவெற்றிங்கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எல்லோரும் சேர்ந்து அருள் நிறைந்த மரிய வாழ்க. தூயமரியாய சர்வேஸ்வரன் மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்போ மன நேரத்தும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உங்கள் கையில் நெஞ்சிலே வச்சிருங்க. ஒரு தடவோடு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உள்ளத்திலே தன்னுடைய அன்பு நிரப்பி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நிம்மதியை கொடுத்து உங்களை வாழ வைக்கட்டும். அமேன் அமேன் அமேன். அருள் நிறைந்த மரிய வாழ்க. கர்த்தர் உம்முடனே உங்கள் ஆசீர்வதிகள் நீரே. ஒரு திருவெற்றிங்கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாகுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவே மரியா அவே மரியா. நம் கையில் தட்டி நன்றி செலுத்துவோம். கையில் தட்டி எல்லோரும்